76வது சாப்டர் இன் பிரயாகை. முழுக்க முழுக்க மனிதர்களோட உடல் அசைவுகள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொப்பளிச்சுட்டு வர உணர்வுகளை அவங்களுக்கே தெரியாமல் எப்படி மனித உடல் அசைவுகள் காமிக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் சாப்டரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த சாப்டர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக படிக்கும் பொழுது சில இடங்களில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இது ஒரு இடத்துல திரௌபதியோட சில உடல் அசைகளை இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. அது அவ்வளோ ஃபிட் ஆகாத மாதிரி இருந்தது. ஆனால் போக 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 சம்ஹவ் இட் மூவ் டு சம் அதர் லேயர். ஸோ அப்படியே சாப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த சாப்டர் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஓவராலாக ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு சாப்டர் தான். இனிஷியலாக கொஞ்சம் எனக்கு அடிபட்டது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. பட் சம்ஹவ் ஒரு சின்ன அந்த சாப்டருக்குள்ளேயே நுழையிறதுக்கு முழுக்க முழுக்க டோட்டலாக இப்போ போன சாப்டரில் பார்த்தோம்னா கர்ணனும் துரியோதனனும் ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி அழகான விஷயத்தோடு முடிச்சிருப்பார். பட் இந்த சாப்டர் அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக எல்லாமே ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுரும், அதுக்கப்புறம் தான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரும். எனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு மாதிரி திரும்ப படிக்க வச்சது இந்த சாப்டர். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ரெவலேஷன் நடக்கும். நடுவில் ஒரு அந்தன இளைஞன் வந்து திரௌபதியை பார்த்துட்டு அப்படியே நிற்பான். திரௌபதி லைட்டாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவா. திரௌபதி வந்து தேருக்குள்ளே போன உடனே மாயைங்கிற தன்னுடைய அணுக்கச்செடிக்கு முன்னாடி அவள் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாள். திரௌபதி வந்து பேசவே மாட்டாள். அவள் திரும்ப திரும்ப கர்ணன் வந்தான், கர்ணனுடைய கவச குண்டலம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அவன் மயக்கிட்டான், கந்தர்வ மாயை இதெல்லாம் இது அப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உலக மயக்கம் உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் எதோ பேசிட்டே வருவாள். திரௌபதி பேசவே மாட்டாள். ஒரு மாதிரி சிரிப்பாள். ஆக்சுவலாக அவளுடைய எல்லாமே வந்து அப்படியே சிவப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்புறம் தான் சொல்லுவாள், பாண்டவர்கள் ஈழ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கேட்பா, ஓ அந்த இளைஞன் தான் பாண்டவனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் சில நேரங்களில் சில இடங்கள் கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. அப்புறம் கடைசியில் திரௌபதி சொல்கிற காதல் வர்சஸ் காமம், அந்த ஒரு இடமும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ லைக் அதாவது ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ படித்தா கூட சொல்கிற அந்த ஒரு கடைசி இடம் எவ்வளோ லைக் பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு இடம். இப்போ இருக்கிற ஃபெமினிஸ்ட்லாம் அந்த மாதிரி ஒரு லைனை கேட்டாங்கன்னா தி வில் பி லைக் ஸோ ஷாக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்டர் இருந்தது இந்த சாப்டர். மாயை அவளை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தாள். சின்னஞ்சிறிய பறவைகளுக்குரிய எச்சரிக்கையும் கூர்மையும் அவள் அசைவுகளில் எப்போதும் இருக்கும். கூடவே வேங்கையின் விரைவற்ற தோரணையும் கூடுவதன் விந்தையே திரௌபதி, பாஞ்சால இளவரசி, பாரத வருஷத்தை ஆள்வதற்கென்று அனலிடை எழுந்த மகள். இப்போது இந்த திரௌபதியோட சின்ன சின்ன அசைவுகளை கூட மாயை புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ வருஷம் கண்டிப்பாக இந்த மாயைங்கிற திரௌபதி கூடவே ஒரு ஹெல்ப்பராக இருக்கால்ல, இவளுக்கு கண்டிப்பாக திரௌபதியோட ஒவ்வொரு உடல் அசைவும் தெரிஞ்சிருக்கும். கண்ணை சுருக்குனா என்ன பண்ணுறா, இல்லை அவளோட கை எப்படி அசைதுன்னா என்ன பண்ணுறா. ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லே அவள் வளையல் அசைகிற ஒளியோடைய டிஃப்ரென்ஸை வச்சு கூட திரௌபதியோட ஆக்ஷன் என்னவாக இருக்குது, அவள் உள்ளுக்குள்ளே என்ன உணர்றா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அவ்வளோ நுவான்ஸ்டான பாடி மூமெண்ட்ஸை வச்சு, அது எஸ்பெஷலி தன் கூடவே இருக்கிற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்பொழுது இன்னும் அழகாக எடுபடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அழகான லைக் 2 வெவ்வேறான விஷயங்கள் ஒன்றிணைஞ்சு வர்றதுனால தான் திரௌபதி வந்து பாரத வருஷத்தை ஆள போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது என்னென்னா, எச்சரிக்கையும் கூர்மையும் அவள் அசைவுகளில் எப்போதும் இருக்கும். சின்னஞ்சிறு பறவைகளுக்கு எச்சரிக்கையும் கூர்மையும் கூட அவளுக்கு இருக்கும். அதே நேரத்தில் வேங்கையின் விரைவற்ற தோரணையும் கூடுவதன் விந்தையே திரௌபதி. டூ அப்போசிங்கான ட்ரைட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தனக்குள்ளே வச்சிருக்கிற திரௌபதி. அதனால தான் அவள் பாரத வருஷத்தோட சக்கரவர்த்தினி ஆக போகிறா அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன் ஃப்ரம் மாயையோட கண்கள் வந்து அவளுடைய பேரே வந்து மாயைன்னு வச்சுக்கிறதுக்கு கூட ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். பட் அந்த மாதிரிலாம்
ஈஸியாக லைக் நேமெல்லாம் வச்சு விஜய் விளையாட மாட்டார் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். திரும்பிய போது திரௌபதியின் விழிகள் வந்து அவள் விழிகளை தொட்டு சென்றன. திரௌபதி தன் விழிகளை வைரம் போல உறுதியின் ஒளியாக மாற்றிக்கொண்டிருந்தாலும் முதல் முறையாக அவளுக்குள் ஒரு எண்ணத்தின் உயிர் அசைவு தெரிந்தது. ஒருபோதும் அவளில் வெளிப்படாதது. மாயை தனக்குள் புன்னகை செய்து கொண்டாள். இதோ நீ சக்கரவர்த்தினி அல்லாதாகிவிட்டிருக்கிறாய். இதோ எளிய கன்னியாக என் முன் நின்றிருக்கிறாய். இதையல்லவா நான் இத்தனை நாள் எதிர்பார்த்திருந்தேன். இப்போது நீ எதுவாக எஞ்சுகிறாயோ அதுவே நீ. உள்ளுக்குள்ளே காதல் ஒன்று பூந்துருச்சுன்னா அவ்வளோ பெரிய கெப்பாபிலிட்டி உள்ள அவ்வளோ பெரிய ஆளுமை கூட ஏதோ ஒரு இடத்துல அந்த காதலுக்கே உண்டான பித்துக்கு மனநிலை லைக் உடையவங்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மாயை திங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவ்வளோ நுவான்ஸாக அவளுடைய வைரம் போல உறுதியுடன் ஒளியாக மாற்றிக்கொண்டிருந்தாலும் அவளுடைய லைக் உயிரசைவு, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உயிரசைவை வச்சுக்கிட்டு நீ ஒரு படி கீழே இறங்கிட்ட, நீ இனிமேல் சக்கரவர்த்தினு கிடையாது, நீயும் ஒரு சாதாரண பேதை பெண்ணாகிட்ட, ஒரு ஆண் மேலே காதல் கொள்ளும் ஒரு சாதாரண பெண்ணாக மாறின ஒரு சமயத்தை நான் பார்த்துட்டேன்னு இது ஒரு பக்கமாக இருந்தாலும் இவ்வளோ நுவான்ஸாக கவனிக்கிற மாயை மட்டும்தான் கவனிக்க முடியும். மாயை மாதிரி கூடவே இருக்கிற ஒரு லைக் ஒரு பொண்ணால் மட்டும் இவ்வளோ நுவான்ஸாக கவனிக்க முடியும். அதை கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் தனக்குள்ளே வர ஒரு உணர்வு இருக்குல்ல மாயைக்கு, அதாவது இதோ நீ சக்கரவர்த்தி அல்லாதாவிட்டு இருக்கிற, இதோ எளிய கன்னியாக என் முன் நின்ற, இதையல்லவா நான் இத்தனை நாள் எதிர்பார்த்திருந்தேன். இப்போது நீ இதுவாக செஞ்சிட, அதுவே நீ இதையெல்லாம் நான் எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல லைக் அதை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நமக்கு கூட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் ஃபிகர் கீழே விழுறப்போ சம்ஹவ் வி எக்ஸ்பெக்ட் சம் டே இட் ஷுட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரில அந்த ஒரு அவள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு அக விழைவையும் இந்த பாயிண்ட் வந்து சூப்பராக சொல்லுது. ஆனால் இன்னொரு இடத்துல அப்படி விழுறப்போ ஏதோ ஒரு கைத்தவறி ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் திங் விழுறப்போ நம்ம பிடிக்க போவோம்ல அப்படிங்கிற ஒரு அனாலஜியும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு மாதிரி டைலமா மாயைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஜெயிண்ட் ஃபிகர் விழறதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, என்றைக்காவது விழுந்துதானோ, இப்போ காதலில் வயப்பட்டு அவர் சாதாரண ஒரு பெண்ணாக மாறிடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகட்டும். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஐயோ ஜெயிண்ட் ஃபிகர் விழுது அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பும் அவளுக்குள்ளே இருக்குது. ஒரு 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 விதமான ஒரு முரணான எமோஷன்ஸ் அவளுக்குள்ளே வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ளே தான் நல்லா இருந்தது ஆக்சுவலாக இந்த சாப்டரில். ஒருவரை தவிர்ப்பதற்கு மிகச்சிறந்த வழி உண்மையிலே பிழுதொன்றில் மூழ்கி விடுதல் என்று அறிந்த சூழ்மதி அவள். அப்போது அவள் சுடராற்றின்றி எதையும் அகத்தாலும் அறியவில்லை. ஸோ அதாவது இந்த ப்ளே இருக்குல்ல, லைக் மாயை தன்னுடைய சின்ன லைக் மாற்றத்தை உணர்ந்துட்டாங்கிறத திரௌபதி உணர்ந்து திரௌபதி தன்னை வந்து வேற ஒரு விஷயத்தில் பூர்த்திக்கிறதாகட்டும் இல்லை மூழ்கடிக்கிறதாகட்டும் அதை பண்ணுற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் லைக் வி ஆல் டூ தட்ல எவ்வளோ லைக் நுவான்ஸ்டான ஒரு பாயிண்ட் இது ஆக்சுவலாக. என்னென்னா லைக் நானே வந்து நிறைய தடவை பார்த்துருவோம், நம்மளுக்குள்ளே இருக்கிற சேஞ்ச் இன்னொருத்தவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப வாண்டடாக ஒரு இடத்துல போய் வி வில் ஃபோக்கஸ் அவர் லைக் கம்ப்ளீட் எனர்ஜி தட் ஸோ தட் வி வில் லைக் கேன் ஃபர்கெட் அபவுட் தட் பர்சன். அதுக்கப்புறம் அந்த நாம் வந்து வேற ஒரு இடத்துல மூழ்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆள் வந்து திரும்ப லைக் தன்னோட வேலையை பார்க்க போயிடுவாங்க. தன்னையே கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லைக் சட்டிலான ஒரு ப்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே சொல்லப்படலை, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த விஷயம் வந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலே. திரௌபதி விழிகளை அப்பால் திருப்பிக் கொண்டு மெல்லிய குரலில் யார் என்றாள். மாயை சற்று உள்ளதிருந்தாள். முதல் முறையாக திரௌபதி தன் நிமிர்மை இழந்து இறங்கி வந்திருப்பதை உணர்ந்தபோது அது நிகழக்கூடாதென்றே தன் அகம் விழைகிறதென்று உணர்ந்தாள். நழுவிச் செறியும் மதிப்பு மிக்க ஒன்றை பற்றப்பதரும் கை போல தவித்தது உள்ளம். அவள் எங்கு வழுக்குகிறாள் என்று எக்கணமும் காத்திருக்கும் என் அகம் அது நிகழும்போது ஏமாற்றம் கொள்கிறது. இது நான் என் ஆழத்து செப்புக்குள் பொத்தி வைத்திருக்கும் கருமுத்து. இதன் மதிப்பைத்தான் ஒவ்வொரு கணமும் கணித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த லைன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி somehow we want that like ஜஸ்ட் ஜெயண்ட் ஃபிகர் சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிகர் கீழே இறங்குற ஒரு தருணத்தை நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். இதனால காற்று பார்த்துக்கிட்டே இருக்கோம். ப்ளஸ் ஆனாலும் அந்த விழப்போகிற நேரத்தில் பதறிப்போ ஐயோ இது விழுதே அப்படிங்கிற ஒரு சின்ன பரிதவிப்பும் இருக்குது. ஸோ இட்ஸ் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் மாயைக்குள்ளான. இந்த மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு பொயட்டிக்கான மூமெண்ட்டும் கூட சொல்லலாம் இந்த லைனு.
அருகே நடக்கையில் திரௌபதியின் உடல் அதிர்ந்து கொண்டிருப்பதை மாயை தன் உடலால் உணர்ந்தாள். அது எப்படி உணர முடிகிறது? வெறும் முலமயக்கா அது என ஐயம் கொண்டு சற்று விலகிய பின் மீண்டும் அருகே சென்றாள். அதை தெளிவாகவே உணர முடிந்தது. கண்களை மூடிக்கொண்ட போதும் இன்னும் தெளிவாக தெரிந்தது. அப்பால் எவரோ வந்து நிற்கையில் மூடப்பட்ட கதவு கொள்ளும் அதிர்வு அது. இல்லாதது எனினும் உணர முடிவது அப்படி இந்த கடைசியில் சொல்லப்படுற அந்த ஒரு அனலாஜி என்ன பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த உணர்வு என்ன சொல்கிறேன், இந்த அனலாஜிக்காகவே திரௌபதியோட அந்த உணர மட்டுமே படக்கூடிய அந்த ஒரு அதிர்வை பற்றி சொல்கிறாரோ அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அது அவ்வளோ ஆப்டாக எனக்கு ஃபிட் ஆகலை. திரௌபதி லைக் கோ த்ரூ பண்ணுற அந்த ஒரு வைப்ரேஷன் ஆகட்டும், அந்த ஒரு அதிர்வாகட்டும். ஆனால் அதுக்கு கொடுக்கப்படுற அந்த ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஸோ தெர் இஸ் அ க்ளோஸ் டோர், லைக் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும்ல. அது ஒரு ஈரி ஃபீல் கொடுக்கும்ல. அந்த மாதிரியான லைக் உருவத்தை பார்க்கலனாலும் நம்மளுக்கு தெரியுற அந்த வைப்ரேஷன் ஏதோ ஒரு தெரியும். இல்லாதது எனினும் உணர முடிவது அப்படிங்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கற்பனை தங்கள் உள்ளத்தில் எப்படி வந்தது அதைத்தான் பார்க்க வேண்டும் இளவரசி. தாங்கள் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினி என்று பாடாத சூதரில்லை. ஆரியவர்த்தத்தின் பேரரசர்கள் அனைவரும் அதற்காகவே வந்திருக்கிறார்கள். நாளை தாங்கள் எடுக்கப் போகும் முடிவின் அடிப்படையிலேயே தேசங்களின் எதிர்காலங்கள் முடிவாகப் போகின்றன. இந்நிலையில் தங்கள் உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும். அதை ஒருவர் மாயமாக கவர முடியும் என்றால் அப்படிங்கிற மாதிரி மாயை இவளை வான் பண்ணுறா திரௌபதியை. இதுதான் தேருக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம். பட் டியூரிங் ஆல் திஸ் கான்வர்சேஷன் திரௌபதி லிசன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவள் அப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கா பாண்டவனில் ஒருத்தனை. அவள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கா, சிரிச்சிட்ருக்கா. ஆனால் மாயை பதட்டப்படுறா. நீங்கள் மட்டும் கர்ணனுடைய கவசத்தை குண்டலத்தையும் கவசத்தையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மாயை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வான் பண்ணுறா. அது ஏன் வான் பண்ணுறாங்கிறதுக்கான அழகான ஒரு ரீசன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அதாவது நான் ஒரு ஸ்லைட்லி ஒரு ஆவரேஜ் ரீடர் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு எங்கேருந்து திரும்ப திரும்ப நினைவாகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரீசன். எனக்கு ஏன் இப்படி பார்த்தா என்ன, எதுக்கு மாயை இல்லை ஷீஸ் பதரிஃபைங், எதுக்கு ஷீஸ் கோயிங் ஸோ மச் எக்ஸைட்டட் அது அப்படிங்கிறப்போ அவள் சூப்பராக ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்குறா. உங்களை யாரோ கவர போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு சுயம்பரத்தில் இல்லை மனத்தன்னேற்பு ஏற்பாட்டில் நீங்கள் ஈஸியாக ஏமாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஒரு இல்யூஷன் வச்சு உங்களை ஏமாற்றக்கூடிய சான்ஸும் இருக்குது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரீசனோட மாயை கனெக்ட் பண்ணுறப்ப தான் ஓ மை காட் எஸ் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மாயை புரிந்து கொண்டு திகைப்புடன் தேரின் திரைச்சிலை விரித்து கொண்டு ஆரா என்றாள். திரௌபதி மேலும் விரிந்த பொண்ணுகள் ஆம் என்றாள். மாயை பெருமூச்சுடன் தளர்ந்து இருக்கையில் அமர்ந்து விட்டாள். இந்த இடம் தான் பயங்கர ரெவல்யூஷனாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த அந்தன இளைஞன் சாப்டரில் எப்படி வருதுன்னா, இந்த சாப்டரில் திரௌபதி கீழே இறங்கி வரா. அந்த இளைஞன் 4-5 பரத்தையருக்கு நடுவில் அந்த பூத்தட்டு தாளத்தோட மேலே ஏறி வரும்பொழுது அப்படியே திரௌபதி பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறான். பின்னாடிலேருந்து ஒருத்தன் வரான். அந்தரன் அவனை அடிக்க வரான். அவனை திரும்பி சும்மா அப்படி பார்க்குறான். ஆனால் திரௌபதி கீழே போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளை வச்ச கண்ணு எடுக்காமல் பார்க்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற அந்த ஒரு சாதாரண அந்தன இளைஞன் அப்படிங்கிறப்ப அவன் யாரோ ஒரு ஸ்பெஷலான ஒருத்தன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. ஸோ அது யாருங்கிறது லைக் எனக்கு அதை கண்டிப்பாக ஐம் லைக் லிட்டில் லெஸ் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிகாஸ் லைக் அதுதான் பாண்டவனில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு புரியுது. ஆனால் எனக்கு புரியல அது சொல்கிறப்போ, அந்த மாதிரி அந்த இன்சிடென்ட் நடக்கப்படுறப்போ. ஆனால் இந்த ரெவல்யூஷன் வர்றப்போ தான் சரி ஓகே பாண்டவன் உயிரோடு தான் இருக்காங்கங்கிறது எப்படி தெரியுது. ஏன்னா அவனை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரௌபதி சொல்கிறப்போ ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி கூட சொல்லலாம். பட் இட்ஸ் அன் ஈஸி ட்விஸ்ட் லைக் ஃபார் அ வெரி குட் ரீடர்ஸ் நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறா திரௌபதி, அவங்களில் மூத்தவனுக்கு அந்தன வேடத்தை விட சிறந்தது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் திரௌபதி சொல்கிறா. நான் நினச்சேன் சார் தருமர் தான் அப்படி பார்த்துட்டு நிற்கிறாரோ அப்படின்ட்டு. ஆனால் தே ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் அர்ஜுனன். ஸோ இந்த பரத்தையருக்கு நடுவில் இருக்கிறவன் தர்மரா இல்லை அர்ஜுனனான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஐ திங்க் இட் மஸ்ட் பி அர்ஜுனன். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த சாப்டரில் முழுக்க அர்ஜுனன் மேலே நீ பார்த்தல அவனை, நீ பார்த்த உனக்குள்ளே இருக்கிற காமம் பொங்கி வழிஞ்சதில் நான் பார்த்தேன், அவன் என்னை வெறும் பெண் உடலாக மட்டும்தான் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக திரௌபதி சொல்கிறப்போ அப்போ அங்கே வெறிச்சு கண் அசையாமல் இமை அசையாமல் வெச்ச கண் வாங்காமல் பார்த்தது அர்ஜுனன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு இடத்துல சாப்டரில் சொல்லப்படுறது
அதில் இருக்கிற மூத்தவனுக்கு அந்தன வேஷத்தை தவிர வேறு எந்த வேஷமும் அவனுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சர்க்காஸ்டிக் கமெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஒரு ஒரு டிமீனிங் கமெண்ட் மாதிரி தான் தர்மன் மேலே வச்ச மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ தாட் லைக் இனிஷியலி லைக் ஃபர்ஸ்ட் தர்மன், அதுக்கப்புறம் தான் ஐ காட் டு சம் கைண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன். ஐ காட் தட் லைக் இட் இஸ் லைக் அர்ஜுனன் ஹூ ஜஸ்ட் ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம். லைக் பெண்களை முழுதும் அறிந்தவன். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அவங்க கொடுக்குற வேறுபாடு இருக்கே, ஓ மை காட், அது இதையும் ரசிக்கிறா அதையும் ரசிக்கிறா திரௌபதி. அதுதான் வந்து சூப்பர் ஆக்சுவலாக. பட் அர்ஜுனன் அப்படி வந்து வெச்சக்கண்ணு வாங்காமல் அப்படி அந்த இளைஞனா மாறு வேடம் போட்டு வந்து பார்க்குறப்போ மாயையும் பார்த்து ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகிறா சொல்கிற எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கிற விஷயங்களாக தான் இருக்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸில் நடக்கிற விஷயங்களாக இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ உணர்வுகளை பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும், மாயையும் இல்லை திரௌபதியும். மேபி பெண்களே எப்படி தான் இருப்பாங்களோன்னு தெரில. லைக் ஒரு ஒரு மேட்ரு ஆஃப் லைக் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் நடக்கிற அத்தனை உணர்வுகளையும் திரும்ப 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 பேசி 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 ஒரு மாதிரி டீப்பாக போகிறாங்க ஆக்சுவலாக. அவளை அணுகிச் செல்லும் போது ஓரிடத்தில் எப்போதும் அடையும் அச்சத்தை மாயை அடைந்தாள். அவள் பெண்ணல்ல, பெண்ணுரு கொண்டு தீயில் எழுந்த கொற்றவை என்று சூதர்கள் பாடுவது உண்மை என்று தோன்றும் கணம் அது. ஒரு இடத்துல இவ்வளோ கர்ணன் இருக்காரு, நீ அவனை பார்த்த உடனே இன்ட்ராக்ட் ஆகிட்ட, அடுத்த அர்ஜுனும் வரான் அப்படின்னு நாளைக்கு குருதி போகிறதான், குருதி இல்லாமல் நாளைக்கு மனத்தண்ணீர்ப்பு நடக்காது அப்படின்னு மாயை வந்து பயப்படுறா. ஆனால் அதே நேரத்தில் தான் திரௌபதி, ஆமாம் குருதி இல்லாமல் ஒரு ஈவெண்ட் முடிஞ்சால் அது என்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. நாம் எல்லாருமே ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம போயிட்டு ஒரு லெவல் வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்டென்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கூட இருக்கிறவங்களே இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேறு ஒரு ஃபேஸ் அவங்க காட்டும் பொழுது அவங்க எவ்வளோ தடவை நாம் அதை நோட்டீஸ் பண்ணாலும், எவ்வளோ விஷயங்களுக்காக அதை நோட்டீஸ் பண்ணாலும் வி கெட் ஸ்கேர்டில். அந்த பாயிண்ட் தான் மாயைக்கு உண்டாகுதுன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் லைக் ஓப்பன்லி டாக்கிங் டு திரௌபதி அபவுட் லைக் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி ஒரு மாதிரி சஜஷன் சொல்கிறா, அது சொல்கிறா, இது சொல்கிறா. கூடவே இருந்து அவரோட உடல் வசதி எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரு கணத்துக்கு மேலே திரௌபதி எடுக்கிற அந்த ஒரு பிக்கஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஒரு எதற்கும் துணிந்தவள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த குருதி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சால் என்ன அப்படின்னு ஒரு வில்லனிக் ஒரு டெமோனிக் ஸ்மைலோட திரௌபதி சொல்லும் பொழுது தான் மாயை வந்து உண்மையில் அச்சப்படுறா. லைக் நம்ம எல்லாருக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் இருக்காது கண்டிப்பாக. நமக்கு கூட இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெமானிக் ஃபேஸை காட்டுற ஒரு ஆள் கிட்ட நாம் வந்து பேசுகிறதுக்கு பயப்படுறோம் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி தான் மாயை உணரும் பொழுது ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாயிண்ட்டும். ஆனால் இவர் பெண்களில் திளைப்பவர். அவருடன் வந்த பரத்தையரின் உடல்களிலே அது தெரிந்தது. அத்தனை பெரும்பழையும் காதலன் மாயை ஒரு கணம் திரௌபதியை நோக்கிவிட்டு திரும்பிக் கொண்டாள். கோட்டை கதவுகளை உடைத்து உட்புகுந்து வெல்பவர். மாயை, உண்மையை சொல், பெண் பித்தர்களை விரும்பாத பெண்கள் உண்டாகி உலகில் அப்படின்னு அந்த கடைசியில் இருந்தால் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கோட் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஒரு 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 ரொமான்டிக்னு சொல்ல முடியாது. சம்ஹவ் இட் ஃபீல்ஸ் லைக் அவ்வளோ ஈஸியாக கான்செப்டுவலைஸ் பண்ண முடியாத ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லி ஆன வேறு வழியில். கோட்டை கதவுகளை உடைத்து உட்புகுந்து வெல்பவர் யார்? அர்ஜுனன். ஸோ கர்ணனை ஒரு பக்கம் வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஆண்மையுள்ளவன் நாணம் கொள்ளும் பொழுது இருக்கிற அழகு அதையும் ரசிக்கிறா. அதே நேரத்தில் எந்த நாணமும் எந்த அச்சமும் எந்த தயக்கமும் இல்லாமல் கோட்டை கதவுகளை உட்புகுந்து வெல்பவர். பெண் பித்தர்களை விரும்பாத பெண் உண்டாய் உலகில் அப்படின்னு அவள் கேட்குற அந்த இடம் எனக்கு நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துல லைக் ஒரு ரகட் பாய் ஃபீலிங் தான் வருது எனக்கு அர்ஜுன் நினைக்கும் பொழுது. பெண்கள் பார்வையில் உண்மையிலே அவ்வளோ ஒரு சாக்லேட் பாய், ஒரு ப்ளே பாய், லைக் ப்ளே பாயை விரும்பாத ஒரு பெண் உண்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் சம்ஹவ் ஐ தாட் லைக் திரௌபதி இஸ் லைக் ஃபார் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் எனக்கு என் மனசுக்குள்ள. இப்போ மாயை வந்து கவரப்படுற அர்ஜுனனை பார்த்த உடனே, ஒரு காமுகனை பார்த்த உடனே ஒரு சாதாரண பெண் கவரப்படுறது இருக்கட்டும், ஆனால் ஒரு திரௌபதி மாதிரியான ஒரு சக்கரவர்த்தினியாக போகிற ஒரு பெண் வந்து கவரப்படலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. திரௌபதி, ஆம், அதை உணர்கிறேன். இனிய இசை முடிந்த பின் சில கணங்கள் நீளும் மீட்டலாக உள்ள மாறிவிட்டது போல் இருக்கிறது என்றால். இது திரும்பி கர்ணனை பற்றி பேசும்பொழுது, ஸோ கர்ணன் மேலே ஒரு காதலும், அர்ஜுனன் மேலே இவளுக்கே ஒரு காமமும், ஒரு சாதாரண பெண் அர்ஜுனனை பார்த்த உடனே உண்டாகிற ஒரு பிளேபாய்க்கே உண்டான அந்த மேக்னட்டிசம் வந்து அர்ஜுனனுக்கு இருக்குது. அதனால ஈர்க்கப்பட்டு வர அந்த காம உணர்வுகளை மாயையும் ஒத்துக்கிறா,
திரௌபதி ஒத்துக்கிறா. ஸோ அதுதான் பியூட்டி ஆக்சுவலாக. ஸோ திரௌபதி ஒரு பயங்கரமான ஒரு சராசரி பெண்ணை எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஒரு சின்ன கம்பேரிசன், நம்ம திரௌபதியோட இந்த சாதாரண ஒரு ஃபேஸும் வருதில்ல, அர்ஜுனனை பார்த்தவொடனே காம விழைவுகள் கொள்வது, அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்ணாக மாறுறதும், கர்ணனை பார்த்த உடனே அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் ரெண்டு பேருக்குள்ள ஓடுதில்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் அனுபவமோ, திரௌபதி இன்னொரு வேற ஒரு உயரத்துக்கு தான் கூப்பிட்டு போதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக, கான்செப்ஷுவலாக. ஸோ எனக்கு ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிய இசை முடிந்த பின் சில கணங்கள் நீளும் மீட்டலாக உள்ள மாறிவிட்டது போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு லவ் ஃபீலிங்கில், கர்ணன் மேலே இருக்கிற ஒரு லவ் ஃபீலிங்கில் அதை சொல்கிறா. பின்னர் சிரித்து, பாவம் என் பின்னால் வந்து இவ்வாலயத்திற்கு நுழையக்கூட அந்த ஆண்மகனால் முடியவில்லை. ஆண்மை திரண்டவன் நாணம் கொள்வதைப் போல மகளிர் விரும்புவது வேறில்லை. எப்பெண்ணும் விழையும் முழுமையான காதலன் அவனே அப்படிங்கிற அந்த இடமும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கர கட்டுமஸ்தான ஆள், நாட் ஸோ வெரி ரக்கட் பாய், பட் ரொம்ப கட்டுமஸ்தான பயங்கர லைக் உடல் ஆற்றலும் பார்த்தாலே அழகுன்னு தெரிகிற ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை பார்த்தவொன்னா குழையிற லைக் நாணம் கொள்கிற ஒரு பிக் ஜெயிண்ட் மேல் ஃபிகரை நினச்சி பார்க்கும் பொழுது, அது பெண்களுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஆண் மேலே லைக் காதல் கொள்ளாத பெண்ணே இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு புது ரியலைசேஷன், புது டேட்டா பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ தட்ஸ் அ ரியலி குட் திங். கனன்ற முகத்துடன் மாயை நோக்கியபடி திரௌபதி சொன்னாள், வெறும் உடலாக பெண்ணை எண்ணுபவன் அல்லவா உண்மையான காமத்தை அவளுக்கு காட்ட முடியும். இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற நிறைய ஃபெமினிஸ்ட் படித்தாங்கன்னா இதில் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வெறும் உடலாக பெண்ணை எண்ணுபவன் அல்லவா உண்மையான காமத்தை அவளுக்கு காட்ட முடியும். இது அர்ஜுனனை நினச்சி சொல்கிறா, அர்ஜுனனுக்காக சொல்கிறா, அர்ஜுனனை லைக் பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறா. பட் ஆனால் அது எவ்வளோ ஒரு அப்பட்டமான, மேபி வெரி வெரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஸோ ஒரு பெண்ணை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய, வெறும் ஆப்ஜெக்டாக மட்டுமே பெண்ணை எண்ணுபவன், உடலாக மட்டுமே பெண்ணை எண்ணுபவன் ஏன்னா அவன் மட்டும்தானே உண்மையான காமத்தை அவங்களுக்கு வந்து காட்ட முடியும் அப்படிங்கிறதும் மேபி இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஹூ நோஸ். பட் திரௌபதி இப்படி ஃபீல் பண்ணுறது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு மாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெசிடேட் பண்ணி ஒரு அளவுக்கு டக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே திரௌபதி திரும்ப உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ அவள் இன்னொரு அழகான ஒரு லைன் சொல்கிறா. எப்படி அழகாக ரொம்ப டீப்பாக சைக்கலாஜிக்கலாக போகிறாங்க, ஒரு பெண்ணுடைய மனசுக்குள்ள எவ்வளோ டீப் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு லைன் இருக்குது, அதை நான் நோட் பண்ணல. அது என்னென்னா, அர்ஜுனன் மாதிரி ஒரு ஆள் பெண்களுடைய கூட்டத்திலே தலைச்சு பெண்களை முழுதாக அறிந்த அர்ஜுனன் அவனை நோக்கி ஏன் பெண்கள் ஈர்க்கப்படுறாங்கன்னா, தங்களுடைய ஈகோயிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது தான் ரொம்ப ரொம்ப தனித்துவமான பெண், மற்ற பெண்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அர்ஜுனனுக்கு தான் ஒரு தனித்துவமான பெண் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு அட்ராக்ஷன் போகுது ஒவ்வொரு பெண்கிட்டேருந்தும். மாயே அப்படி ஃபீல் பண்ணுறா, அப்போ திரௌபதி அப்படி ஃபீல் பண்ண தானே செய்வா. ஸோ அந்த ரீதியில் தான் ஆக்சுவலாக திரௌபதி அர்ஜுன்கிட்ட அட்ராக்டாக இருக்கா. அதை தான் மாயை கிட்ட ஒரு மாதிரி கன்ஃபார்மும் பண்ணுறான்னு நினைக்கிறேன். மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப டீப் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திரௌபதி இஸ் லைக் ஸோ யூனிக். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய், ஒரு ப்ளே பாயோடைய கண்ணுக்கு திரௌபதி ரொம்ப யூனிக்கான ஒரு பெண்ணா, நீ அடையவே முடியாத ஒரு பெண்ணா, லைக் நான் ரொம்ப நீ பார்த்த பெண்கள்லேயே நான் ரொம்ப யூனிக்கான பெண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளே இருக்கோ, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து திரௌபதி ஸ்டில் ஸ்டாண்டிங் அவுட் ஆஸ் ஒரு அசாதாரண பெண் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. பரவாயில்ல, எனக்கு ஆன்சரும் கிடச்சிருச்சு. பிகாஸ் லைக் ஐ தாட் with respect to Arjunan, I thought like she's going like one step below the Sakravartini status, or she's going like a little she's being a little like normal sarasari penno நினச்சேன். பட் ஆனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் நோட் பண்ணலனாலும் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. somehow I am also like convinced through this video that அந்த இடத்துலையும் அவள் எவ்வளோ யூனிக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவள் அடையிறா திரௌபதி, ஈவன் தோ ஷீ இஸ் கெட்டிங் அட்ராக்டட் டு அர்ஜுனன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காமம். நைஸ். பட் அட் த எண்ட் ஆஃப் த சாப்டரில் அவள் சொல்கிறது ஒன்று தான், காதலாக காமமாக பார்த்துருவோம், நாளைக்கு யார் வந்து வெளில போகிறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு எகெயின் ஒரு ஈவில் ஸ்மைல்
கொடுத்துட்டு அந்த சாப்டர் முடியறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பார்ப்போம் அடுத்தடுத்த சாப்டர் என்ன நடக்குதுன்ட்டு.